கடாயில். இதில் வந்து கறிக்குழம்பு மாதிரி இன்றைக்கி முள்ளங்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு 3 கிராம்பு போட்டிருக்கேன். சின்ன துண்டு பட்டை ஒன்று கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இது கூட நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும், அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ முள்ளங்கியை வந்து நான் போட்டுட்டேன். முள்ளங்கி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும். ஏன்னா முள்ளங்கி வந்து நமக்கு கொஞ்சம் வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் முள்ளங்கியை வெங்காயம் போட்ட உடனே வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே நான் முள்ளங்கி தான் போட்டு வதக்குறேன். இஞ்சி பூண்டு இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி வந்து நான் துருவி போட்டிருக்கேன். பூண்டு பொடியாக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பூண்டு இருந்ததுன்னா பச்சை பூண்டு கூட போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நசுக்கியும் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா நல்லா சீவி விட்டும் போட்டுக்கலாம். நான் சீவி போட்டிருக்கேன் இஞ்சியை. பூண்டு வந்து பொடி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வந்து முள்ளங்கி வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகாது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் முள்ளங்கியை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இதுவும் நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ தான் நமக்கு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த முள்ளங்கியோடையே. உங்களுக்கு முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வதக்கிறது கஷ்டமாக இருந்தால் முள்ளங்கியை ஃபஸ்ட்டே வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் நமக்கு உப்பு சரியாக இருக்கலான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். மொத்தத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். முள்ளங்கியில் வந்து சீக்கிரம் டக்குன்னு உப்பு ஏறிடும். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வரும். நமக்கு குழம்பும் கொஞ்சம் சுண்டி வரும். காயும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம நல்லா பாதி அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். பாதி தான் நமக்கு அது வெந்து வரணும் தண்ணி விட்டத்தில். இப்போ அதுவும் நல்லா வெந்திருக்கும். இந்த டயத்தில் வந்து நான் அரை தேங்காய் மூடி வெறும் தேங்காயை மட்டும் போட்டு அரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரையும் கழுவி அதிலே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வந்து இஷ்டம் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நமக்கு தோசைக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்கு கூட இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நமக்கு கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா தேங்காய் ஊற்றினதுமே கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காகவும் கிடைக்கும். ஏன்னா முள்ளங்கியில் வந்து நம்ம துவையல் பண்ணியிருப்போம், சாம்பார் பண்ணியிருப்போம், சட்னி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டிருக்கேன். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடிக்கலாம். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு திக்காக கிடைக்கும். இது தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சாதம், குழம்பு எல்லாமே சூடாக இருக்குது. டக்குன்னு பிசைஞ்சு எடுக்க முடியல. முள்ளங்கியும் சாதம் கலந்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி முள்ளங்கி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சாம்பார் வச்சோம்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். தேங்க்யூ.